வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் மாதேவ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற கீபோர்டு. அந்த கீபோர்டில் ஒரு 12 சீக்ரெட்ஸ், அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுற யூஸ் பண்ணுற கீபோர்டு. ஒரு மொபைலில் டைப் பண்ணுற ஒரு மெசேஜ் பண்ணுறதுனால முக்கியமாக கீபோர்டு தேவை. அந்த கீபோர்டு வந்து ஷார்ட்கட்ஸ் தான். அது ஷார்ட்கட்ஸ் மாதிரி தான். ஒரு 12 சீக்ரெட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே சொல்லலாம். ஒரு 50% பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், 50% பீப்புளுக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க பாருங்க வீடியோ எப்படி சொல்லுங்கள், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து ஸ்பீடாக டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா நம்ம யூஸ் பண்ணுறதா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரட்டான ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. 12 ட்ரிக்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல். பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். சரி, அதுக்கு வந்து ஒரு ஆப் தேவை. அந்த ஆப் வந்து கூகுள் கீபோர்டு, ஜி போர்டுன்னு போடுங்க, ஜி போர்டுன்னு போடுங்க. அந்த ஜி போர்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த ஆப் வெறும் 27 MB 30 MB தான், 27 MB தான் நினைக்கிறேன். அந்த ஆப் மட்டும் எதுங்க, அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீபோர்டு தான் இப்போது அதே நிறையா இருக்குது. இப்போ வந்து மொபைலில் வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம். ஓல்டு மொபைலில் எப்படின்னு தெரில, இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நிறையா பண்ண முடியும். ஓல்டு மொபைலில் வேணால் ஜி போர்டு ஏற்றி பாருங்கள். இப்போ வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஜி போர்டு இருந்தால் போதும், சூப்பராக பண்ணலாம். பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வீடியோ பார்க்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நான் வீடியோ வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் காமிக்க எல்லாமே கீபோர்டில் 12 இது. ஃபஸ்ட்டு வந்து ஜிபோர்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க. அந்த ஜிபோர்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியும். ஜிபோர்டு எடுத்துக்கோங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹேண்ட் மோட். இப்போ நம்ம சாப்பிடும் போதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. 2 கையில் நம்ம வந்து டைப் பண்ண முடியாது. நம்ம அந்த கீபோர்டு வந்து நம்ம ஷார்ட் ஆக்கிக்கலாம். அதாவது கீபோர்டு ஹைட்டு மாதிரி தான், கீபோர்டு ஹைட்டு வந்து நம்ம குறைக்கிற மாதிரி தான். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படின்னு சொல்கிறேன், 3 டாட் பட்டன் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இல்லை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை தொட்டிங்கன்னா இந்த கீழே இந்த ஒரு ஆரமே தெரியும். இந்த இடத்துல அதை டச் பண்ணணும். தொட்டுட்டு இங்கே நாட்டிக்கலாம், சின்னதாக கூட ஆக்கிக்கலாம். வேறமே வச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் வேறமே வச்சுக்கலாம். அப்படி திரும்பி அதை கொடுத்துட்டு இப்படி திரும்பி கூட மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்படி வச்சுக்கலாம். வேறனா அண்டு கொடுத்துட்டு திரும்பி வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாற்றிட்டு இப்போ நான் அந்த லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரைட்டில் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா லெஃப்ட்டில் நான் மாற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்புறம் வேணா அப்படி இந்த 4 பக்கம் ஆரோ பட்டன் மாதிரி பார்த்தீங்களா, அது கொடுங்க. கொடுத்தா அப்படியே உங்களை மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். நம்ம வந்து ஸ்டிக்கர் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஃப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஜிஎஃப் வந்து எதுக்குன்னா, ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் வீடியோ தான், அது சின்னதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த ஜிஎஃப்குள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் ஜிஎஃப். இப்போ வந்து இதே தமிழில் வடிவேல் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. வடிவேல் இருக்காரு, அவர் இதெல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. அப்புறம் தமிழ் மூவிஸ் எல்லாம் வைப்பாங்க. இதில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இப்போ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, இதில் வடிவேலு அப்படின்னு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வடிவேல் சாரோட அதெல்லாம் வந்திருக்கும். அந்த ஜிஎஃப்லாம் வந்திருக்கும். இது தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறையா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்லேயே அதான் வருது, நிறையா வருது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, தீம். இப்போ நான் டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த டைப் பண்ண பின்னாடி ஒரு மவுண்டன் மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில. அந்த மவுண்டன் மாதிரி இருக்கிறது எப்படி மாற்றுறது, அதான் தீம் சொல்லுவாங்க. நம்ம வால்பேப்பர் தான். நம்ம கீபோர்டுக்கு பின்னாடி வால்பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 டாட் பட்டன் தொட்டுக்கோங்க. எல்லாமே 3 டாட் பட்டனில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி. இப்போ அந்த தீம்ன்ற தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்போ நான் சும்மா அந்த இதை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து கீ பார்டர் கொடுத்தோம்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ஜி அந்த எழுத்துக்கு மேலாம் ஒரு கட்ட மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதை இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆயிரும். ஆனால் இதை பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ இது தெரியும், சூப்பராகவே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ தெரியும், நல்லாயிருக்கு. ஓகே, இது ஒரு ட்ரிக்காக. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் எடிட்டிங். இது வந்து என்னென்னா, இப்போ நான் சும்மா இப்போ ஹவ் ஆர்னு எழுதிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஹவ் ஆர் யூ. இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, வாட்ஸ்அப்லேயே கதையாக எழுதுவாங்க நிறையா பேர். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. ஒருத்தவங்க நிறையா ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம தெரியாமல் நிறையா டெல்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணோம்னா, அதை நம்ம விட்டுருவோம். என்ன பண்ணால் ஃபுல்லாக தொட்டுட்டு 3 டாட் பட்டன் கொடுங்க. டெக்ஸ்ட் எடிட்டிங் தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேண்ட இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆரோஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நான் தொட்டேன்னா இப்போ இதுலேருந்து செலக்ட் ஆகும், இதுலேருந்து செலக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக அப்படியே செலக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கட்டும் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சும்மா திருப்பி அதே போட்டு காமிக்கிறேன். போட்டுட்டு ஃபுல்லாக எப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. 3D பண்ண தொட்டுட்டு டெக்ஸ்ட் எடிட்டிங் கொடுங்க. இது வந்து யாருக்குன்னா நிறைய யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு தான் அது. இது நம்ம காப்பியும் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இது வேணால் கட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங். இந்த ஃப்ளோட்டிங்கிறது வந்து சூப்பரான ஒரு ட்ரிக்னே சொல்லலாம். இந்த கீபோர்டு வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த கீபோர்டை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வைக்கிறமே வச்சுக்கலாம், மேலே வைக்கிறமே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D பட்டனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கிறது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இங்கே டைப் பண்ண இங்கே வரும். இப்போ என் நேம் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் டைப் பண்ணால் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இதான் ஃப்ளோட்டிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து இது 3D பண்ண தொட்டுட்டு ஃப்ளோட்டிங் வந்து கட் பண்ணிட்டா கட் ஆகிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஜி வந்து நம்பர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா எமோஜி வருது. இந்த எமோஜி வந்து நீங்கள் ரீசெண்டாக எந்த எமோஜி யூஸ் பண்ணிங்களோ அந்த எமோஜியில் இங்கே வந்திருக்கும். இந்த எப்படி வைக்க நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து செட்டிங்ஸில் போகணும். உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தில் வந்து ஒவ்வொருமே செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போயிட்டுட்டு ஸோ எமோஜிஸ் இன் சிம்பிள்ஸ் கீபோர்டு அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த நம்பருக்கு நமக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண எமோஜிஸ்லாம் இங்கே வந்துடும். இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து கூகுள் இருக்குது. இது வந்து ஜிபோர்டு எடுத்தனா அதுவே வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நான் இப்போ சும்மா இங்கேயே நீங்கள் வேண்டாம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ்னு போனேன்னா சும்மா அதுவே நிறைய ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ட்ரிக். இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட். ஜிபோர்டு எடுத்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக காமிச்சிடும். இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஜிபோர்டு தொட்டுட்டு இங்கே நீங்கள் வேறு லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் வச்சுட்டீங்க, இங்கே வந்து நான் தமிழ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் வச்சுக்கோங்க. நீங்கள் டைப் பண்ண லாங்குவேஜ் வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கணும். நான் ஹவ்வாரின்னு போடுறேன். இந்த நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்படியே வந்துருச்சு. இது வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் நிறையா ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆப்ஸ் எதுவும் அவங்களுக்கு தெரியாமல், இது ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஹைட்டு. இதுவும் ஒரு வகையில் ஒன் ஹேண்டட் மோடு தான். ஒன் ஹேண்ட் மோடு மாதிரி தான் அது யூஸ் ஆகும். சரி, இது வந்து செட்டிங்ஸில் போய்க்கும். ஒவ்வொரு ஃபோனில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ்குள்ளே போய்க்கோங்க. கீபோர்டு ஹைட்டுன்ற தொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேணுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஷார்ட், மிட் ஷார்ட், நார்மல், மிட்டால், டால். நான் வந்து நார்மலாக வச்சுருக்கேன் எனக்கு வேணுற மாதிரி. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நார்மலாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட்டோ கரெக்ஷன். இப்போ நான் ஒன்று ஹவ் அப்படின்னு போடுற வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இது இப்போ நான் என் ஃபோன் வந்து அது கிடையாது, நான் வந்து அது ஆஃபில் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். என்னால் அந்த வரலை. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹவ்வாரி அப்படின்னு போட போகிறீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறதுக்குள்ளேயே அது டைப் பண்ணிடும். இது வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப கடுப்பேற்றும். எனக்கே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. நான் தெரியாமல் ஆனில் இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இப்போ அது வந்து ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து எதுக்குன்னா அதுவாகவே ஆட்டோ கரெக்ஷன் வந்து அதுவே பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க நிறையா பேர். இதுக்கும் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே தான் போனோம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த டெக்ஸ்ட் கரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, என்னால் அந்த ஆனில் தான் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் கரெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. வேணான்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, வேணும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்ட் வேர்ட்ஸ் ஒயில் டைப்பிங் பண்ணுறப்ப அதுவே கரெக்டாக வந்து வேர்ட்ஸை கரெக்ட் பண்ணிக்கணும்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பேஸ் ஆஃப்டர் பங்க்சுவேஷன். இது வந்து யூஎஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம பங்க்சுவேஷனாக யூஸ் பண்ணல, கம்மா ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்பேஸ் அது வந்து ஸ்பேஸ் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க போல். இதை நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 12 சீக்ரெட் ட்ரிக்ஸ், கீபோர்டு சீக்ரெட் ட்ரிக்ஸ் தான். இந்த ஆப் 27 MB தான் ஜிபோர்டு. போய் ஏற்றிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துருப்பீங்க, சூப்பரான ட்ரிக்ஸ் தான் எல்லாமே. இது வந்து 50% பீப்புள் தெரிஞ்சிருக்கும், 50% பீப்புளுக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க. எல்லாருமே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இனிமே நான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.